எனக்கு அந்த லட்டு வேண்டாம். ஒரு நாள் புத்தர் வீதியில் பிச்சை எடுத்துச் சென்றபோது ஒரு வீட்டில் அவருக்கு லட்டு ஒன்றை பிச்சையாக பாத்திரத்தில் இட்டனர். அதைக் கவனித்து ஒரு சிறுவன் லட்டை பார்த்த ஆசையில், ஹே கௌதமா, அந்த லட்டை எனக்கு கொடு என்று கேட்டான். புத்தரோ அவனை திரும்பி பார்த்து, குழந்தாய், நான் உனக்கே லட்டை தருகிறேன். ஆனால் எனக்கு அந்த லட்டு வேண்டாம் என்று ஒரே ஒரு முறை சொல் என்றார். அந்தச் சிறுவனும் அவர் சொன்னபடியே செய்தான். புத்தரும் அந்தச் சிறுவனுக்கு வாக்குறுதி அளித்தபடி அந்த லட்டை திருப்பித் தந்துவிட்டார். புத்தருக்கும் அந்தச் சிறுவனுக்கும் நடந்த உரையாடலை ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் கண்டார். ஒரு நாளைக்கு ஒரேயொரு முறைதான் புத்தர் பிச்சை எடுப்பார் என்பதையும், இந்த லட்டும் இல்லாமல் போனால் அவர் அன்றைக்கு பட்டினி கிடக்க நேரிடும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவர் அந்த சிறுவனிடம் சென்று லட்டுக்கு பதிலாக 500 பொற்காசுகள் கொடுப்பதாகவும் லட்டை திருப்பிக் கொடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தார். அந்தப் பையன் அதற்கு சம்மதித்து லட்டையும் திருப்பிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. எனக்கு அந்த லட்டு வேண்டாம் என்று ஏன் அந்த சிறுவனிடம் சொல்லச் சொன்னீர்கள் என்று சீடர்கள் புத்தரிடம் கேட்டனர். பல ஆயிரக்கணக்கான பிறவிகளாக அந்த குழந்தை ஆசைகளால் பீடிக்கப்பட்டு அடிமையாகி மேலும் மேலும் அவற்றை விழைவதில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறது. பொருட்களை சேர்ப்பதில் இருக்கும் கவலையிலிருந்து சில நொடிகள் அவன் நீங்கியிருப்பதற்கு லட்டை காட்டியே அவனுக்கு ஆசை காட்டினேன். அவனைப் பற்றி பீடிக்கும் உணர்வுகளிலிருந்து சற்றே முன்வந்து முழுதுணர்ந்த அனுபவத்தை அதனால்தான் அவன் பெற முடிந்தது என்றார்.